மன உறுதி மிக்கவர்கள் ஆண்களே. சற்று என்னோடு சேர்ந்து சிந்தியுங்கள். நம்முடைய தமிழ் பாரம்பரிய குடும்ப வழக்கத்தில் ஆண்கள் மன உறுதி மிக்கவர்கள் என்று என்னோடு சேர்ந்து யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனைவி என்பவள், மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஊதி ஊதி பெரியப்படுத்துவது பெண்கள் தான். ஆனால் ஆண்கள் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தைரியத்தோடு மன உறுதியோடு எதிர்கொள்ளும் சக்தி ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆம், குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டைகளை நாம் நன்கு அறிவோம். இதில் நடுவில் கிடந்து பாடாய்படும் மத்தளத்திற்கு இரு பக்கமும் அடி என்பார்கள். அதுபோல ஆண்களுக்கு இரு பக்கமும் அடி இருக்கும். ஆனால் அவை அனைத்தையும் சரி செய்து குடும்பத்தில் இணைத்து மனைவியையும் அம்மாவையும் ஒன்று சேர இணைத்து வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு மன உறுதி உடைய ஒரு ஆணின் தியாக உணர்வை வார்த்தைகளால் கூற இயலாது. அது மட்டுமா, காலையில் எழுந்ததிலிருந்து எங்க பிள்ளைக்கு அது பாருங்க, எங்க பிள்ளைக்கு இது பாருங்கன்ட்டு மனைவி சம்பளம் இப்படி காலை எழுந்ததிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை எப்பங்க லீவ் வரும், ஞாயிற்றுக்கிழமை வெளியே கூட்டு போங்க என்று மனைவி திணிக்கும் அனைத்து பிரச்சனைகளை மட்டுமல்லாது, அம்மா என்ன உன் பொண்டாட்டி கூட தான் போவியோ, என்ன கூட்டு போக மாட்டியோ என்று அம்மா ஒரு புறம் இருக்க, மனைவி ஒரு புறம் இருக்க, ஆனால் இவை அனைத்தையும் சீர் செய்து குடும்பத்தை உற்சாகத்தோடு கொண்டு செல்லும் ஒரு மன உறுதி கொண்ட ஆண்கள் ஏராளம். ஆக காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை ஆண்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும். காலையில் வாரத்தில் திங்கட்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வரை ஆண்கள் அல்லும் பகலும் வேலை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுப்பு என்று வீட்டில் ஓய்வெடுக்கும் நேரத்தில் மனைவி ஒரு புறம், அது மட்டுமா அம்மா ஒரு புறம், இது போக குடும்பத்தில் பல சீர்கள், குடும்பத்தில் பல பிரச்சனைகள், குடும்பத்தில் பல துன்பங்கள், இன்பங்கள், இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கப்பலின் தலைவன் போல் ஆண்கள் மன உறுதியுடன், குடும்பத்தின் மன உறுதியுடன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அது போற்றுதலுக்குரியது. குடும்பத்தில் மன உறுதி மிக்க ஆண்கள் அனைவரும் பெண்கள் மட்டுமல்லாது அலுவலகத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல இரு புறங்களையும் இணைக்கும் ஒரு தூணாக செயல்படுகிறார்கள் என்றால் அது மிக ஆகாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் ஆண்களே மன உறுதி மிக்கவர்கள். பொதுவாக ஆண்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, குடித்துவிட்டு குடும்பத்தை துன்புறுத்துகிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் தன் பிள்ளையின் ஒற்றை வார்த்தையை கேட்டு அப்பா இனிமே குடித்து விடாதீர்கள் என்ற தன் பிள்ளையின் கண்ணீர் மல்கும் ஒற்றை வார்த்தையை கேட்டு இன்றைக்கு குடியை மறந்த தந்தைகள், பெற்றோர்கள் ஏராளம். பெண் 10 மாதம் தான் குழந்தையை கருவில் சுமக்கிறாள். ஆனால் ஒரு தந்தை, குடும்பத்தில் உள்ள ஆண் வாழ்நாள் முழுவதும் தன் உடலாலும் உழைப்பாலும் அந்த பெண்ணிற்கு, அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், அந்த குழந்தையின் எதிர்கால